தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம பெரியவங்களா இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களோட நமக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம் நமக்கு நம்பிக்கை இருந்தால், சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது வாய் பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? அமைதியார், பேசாத, சத்தம் போடாத, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியார், பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் இதுவே பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே போயிடுச்சு, நம்மளால் இதுக்கு மேலே முடியவே முடியாதுன்னா நம்ம யாரை தேடி போவோம்? கண்டிப்பாக நம்ம கீழே இருக்கிறவங்கள, நமக்கு மேலே யார் எந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்களோ அங்கே தான் தேடி போவோம். இல்லை வீட்லையா நம்ம பேரண்ட்ஸ், நம்ம யார் நம்ம பெரியவங்கன்னு நினைக்கிறோமோ அங்கே போய் அவங்க கிட்ட சொல்லுவோம், அமைதியாக இருக்காதீங்க, பிரச்சனை பெருசாகுது, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது சொல்லுங்க, நானாவது செய்கிறேன், ஏதாவது பேசுங்க, ஏதாவது சொல்லுங்கன்னு போய் கேட்போம். தாவீது அதை தான் கேட்குறாரு, ஆண்டவரே எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகிறாங்கப்பா, ஏதாவது பேசுங்க, அமைதியாக இருக்காதீங்க, எழுந்தருளுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு கேட்குறாரு. அவருடைய சூழ்நிலையில் அவர் மனதில் தோணுகிறதை கர்த்தரிடம் கேட்கிறார். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு, அதை ஜெபத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்வது தவறில்லை. உங்கள் மனசில் நினைக்கிறத நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசலாம். உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்காக தான் அவர் இருக்கிறார், உனக்காக தான் அவர் இருக்கிறார். இந்த பிள்ளைங்கிட்ட பேசாதா, இவ்வளோ பிரச்சனைக்குதே, என்கிட்ட கேட்க மாட்டாளா, கூப்பிட்டா நான் செய்வனே, உதவி செய்வனேன்னு தான் வெயிட் பண்ணுறாரு. நீ கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார். உங்களுடைய சத்துருக்கள் எவ்வளோ வேணா பெருகி இருக்கட்டுமே, ஆண்டவர் வந்துட்டா அந்த சத்துருக்கள் உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. எந்த மாதிரியான கெட்ட காரியத்தையும் உன் மேலே செய்ய முடியாது. உங்கள் சத்துருக்கள் அதிகமாக பெருகி அவங்க தந்திரவாதிகளாக இருப்பாங்க, தந்திரமான உபாயங்களை அவங்க யோசிப்பாங்க, தந்திரமாய் பேசுவாங்க, உங்கள் மேலே பொய் தான் சொல்லுவாங்க, தந்திரமான காரியத்தை உங்கள் மேலே சொல்லுவாங்க, கேட்குறவங்க அதை நம்பிடுவாங்க. அந்த தந்திரமான பேச்சுகள் உங்கள் மேலே, அந்த எந்திரம் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் மேலே அது பழிக்காது. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அந்த தந்திரக்காரோடைய பேச்சுகள், தந்திரக்காரோடைய செய்கைகள், அந்த தந்திரக்காரோடைய அந்த உபாயங்கள் முடிய நடத்தக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவற்றை அர்த்தமாக்குவார். எந்திரங்கள் மந்திரங்கள் அந்த தந்திரம் எல்லாவற்றையும் அர்த்தமாக்குவார். சத்துருக்களுடைய செய்கைகளை கர்த்தர் அர்த்தமாக்குவார். உனக்காக அவர் எழுந்தருளுவார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தாவே எனக்காக எழுந்தருளும் கேரு, உனக்காக எழுந்தருளுவார். உனக்கு விரோதமாய் இந்த காரியங்கள், இது எப்படிப்பட்ட சத்துருக்கள் தந்திரவாதிகள் வந்தாலும் அவர்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்காது. கர்த்தர் உனக்குன்னு வச்ச நன்மைகளை அபகரிக்கத்தானே அவங்க வந்தாங்க. அந்த நன்மைகளை அபகரிச்சிடலாம். நம்ம தந்திரமா போனோம்னா, இல்லை இந்த குறுக்கு வழியில போய் அவனுக்கே தெரியாம அவனோட இதை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா இவன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவான். அது மனுஷன் தான் நினைச்சான், ஆண்டவர் நினைக்கல. சரியா? அது நடக்காது. அதை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த தந்திரக்காரர்கள் அவங்க வச்ச தந்திரத்திலே அவனே மாட்டுவான். அந்த தந்திரம் நடத்த முடியாது. அந்த தந்திரமான காரியங்கள் அழிந்து போகும், பாதி வழியில் அழிந்து போகும். நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருக்கு நேர் வழியாக நடக்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். நீதியின் பாதையில் தான் அவர் பிரியப்படுகிறார். நீங்கள் நீதியின் பாதையில் நடக்கிறீங்கள, கர்த்தர் உங்கள் வழிகளில் பிரியப்படுகிறார். உங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். உனக்காக அவர் நன்மை செய்வார். உனக்குன்னு வைத்த நன்மையை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்.